அல்லாஹ் சொல்கிறான், விளங்கி கொள்ளுங்க, உலக வாழ்க்கைங்கிறது 5 விடயம்தான். உலக வாழ்க்கைன்னா என்ன? இந்த 5 தவிர வேறு என்னையாவது உலகத்தில் இருக்குதா சொல்லுங்க. அனுபவித்தவங்க இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் தாடி பழுத்தவங்க இருக்கீங்க, மாஷா அல்லாஹ் 60-70 வயசை தாண்டினவங்க இருக்கிறீங்க. இதில் புத்திசாலிகளுக்கு மட்டும் உபதேசம் இருக்குது. யாருக்கு உபதேசம் இருக்குது? யாருக்கு? புத்தி இருந்தால் உபதேசம், புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன? அதனால தான் இந்த உலகத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்துடாது. 2வது ஆயத் அல்லாஹ் சூரா யூனுஸ் என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமா இன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام. சூரா யூனுஸ் 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கைக்கு என்ன உதாரணம்? கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாங்கள் இறக்கிய தண்ணியை போல. இதுதான் உதாரணம். இந்த மழை தண்ணி இருக்குதே, ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், பூமியுடைய விளை நிலங்களோட சேருது. மிம்மா யஅகுலுன் நாஸு வல் அன்ஆம், அதே மாதிரி சூரா கஹ்ஃப்ல மாதிரி சூரா யூனுஸுடைய 24வது ஆயத்திலே அல்லாஹ் உலகம் என்பது மழை தண்ணியை போல். 2வது இடம். 3வது இடம் சூரத்துல் ஹதீத் 20வது ஆயத். இதில் அல்லாஹ் சொல்றான், யஅலமூ அன்னமல் ஹயாத்துத் துன்யா لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته. அல்லாஹ் சொல்றான், விளங்கி கொள்ளுங்க, உலக வாழ்க்கைங்கிறது 5 விடயம்தான். உலக வாழ்க்கைன்னா என்ன? 6வது விடயம் ஒன்றில்லை உலகத்துக்குள்ள. நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் உள்ள உலக வாழ்க்கையுடைய சுருக்கம் 5 தான். என்னென்ன? முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், லஈபுன், விளையாட்டு. தொடங்கின அப்படி அல்லாஹ். நாங்கள் டீப்பாக யோசிக்கிறோம் உலகத்தை. பெருசாக மண்டையில் போட்டுட்டே எத்தனை பேர் அலட்டிக்கிட்டாங்க தெரியுமா துனியாவை? இந்த உலகம் அப்படி, உலகம் அதுக்கு நடக்கும் செமினார்கள் மணித்தியால கணக்கு. ஆனால் அல்லாஹ் முதலாக விளங்கப்படுத்தினது சூரா ஹதீதை பெரட்டி இப்படி ஒரு ஆயத்து இருக்குதான்னு தேடி பாருங்க. முதலாவது சூரா ஹதீதுடைய 20வது. இதெல்லாம் பேசப்படுறது வஹி, எங்கட வார்த்தை இல்லை. இதெல்லாம் இதில் பொய்க்கான அணுவளவு இடம்பாடு கிடையாது. இதை பொய்யன்று நீங்கள் நினைச்சிங்கண்டா திரும்ப களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரும். அந்தளவு உண்மையான விடயம் இதெல்லாம். இப்போ முதலாவது என்ன? துனியாவுடைய வாழ்க்கைன்னா முதலாவது என்ன? 5 விடயம். அதில் முதலாவது என்ன? லஈபு, விளையாட்டு. துனியாங்கிற விளையாட்டு தான் லஈபு. 2வது என்ன? வலஹு, வீண். 3வது என்ன? வஸீனா, அலங்காரம், வெளி பகட்டுகள். 4வது என்ன? வதஃபாஹுரும் பைனகும், ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் பெருமடிக்கிறது. தஃபாஹுர்னா என்ன? ஒருத்தருக்கொத்தர், என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட எத்தனை பிள்ளை இருக்குது, என்கிட்ட எத்தனை வீடு இருக்குது. தஃபாஹுர். இல்லாட்டி போதும், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போதும். அந்த பெருமடிக்கிற, எந்த வாகனம் தெரியுமா, நான் இந்த நாட்டில் வாழ்கிறேன்னு தெரியுமா, என் பாஸ்போர்ட் தெரியுமா, நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா. தஃபாஹுர். 5வது என்ன? வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், செல்வங்களையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொள்றது.
இந்த 5 தவிர வேறு என்னையாவது உலகத்தில் இருக்குதா சொல்லுங்க. அனுபவித்தவங்க இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் தாடி பழுத்தவங்க இருக்கீங்க, மாஷா அல்லாஹ் 60-70 வயசை தாண்டினவங்க இருக்கிறீங்க. இந்த 5 தவிர வேற என்னையாவது உலகத்துடைய ஒரு பேனையும் பேப்பரையும் தந்து நீ எழுத நினைச்சா, முதலாவது என்ன? லைப், விளையாட்டு. இரண்டாவது என்ன? லாஹு, வீண். மூன்றாவது என்ன? ஜீனா, டெக்கரேஷன், அலங்காரம். எல்லாம் அலங்காரமாக இருக்கும். நான்காவது என்ன? தஃபாஹுர், ஒருத்தருக்கு ஃபஹர், பெரும் அடிக்கிற. ஐந்தாவது என்ன? தகாசுர், பிள்ளையும் பணத்தையும் கூட்டிக் கொள்றது. இந்த 5ஐயும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், கமஸலி கைத், மழையை போல. மழை ஒன்று பெய்யுது. அஜபல் குஃபார நபாத்து, மழை பெய்ததோட அப்படியே தாவரங்கள் எல்லாம் பச்சை பசுமையாக வருது. இதை பார்த்து சந்தோஷப்படுறதா? ஏன்? இது ஒரு நாளைக்கு என்ன செய்ய, வைக்கோலாக மாறிடும். சந்தோஷப்பட்டப்படாது. இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லல. இது 3வது ஆயத். 4வது ஆயத் சூரத்து ஜுமர் 21வது ஆயத். அல்லாஹ் ஒரு தடவை சொன்னாலே அது உறுதிதான். இது 4 தடவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதுண்டா. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தா தேட மாட்டீங்க, அதுக்காக தான் தேடிக்கொண்டு சொல்கிறேன். 4வது ஆயத் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸலகஹு யனாபிஅ ஃபில் அர்த் ثم يخرج به زرعا مختلفا ألوانه ثم يهيج فتراه مصفرا ثم يجعله حطاما إن في ذلك لذكرى لأولي الألباب. சூரா ஜுமர் 21வது. இதில் எல்லாம் என்ன சொல்கிறார்? நீங்கள் பார்க்கலையா நபியே? அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணி இறக்குறான். பார்க்கலையா? மழை பெய்யுது, மழை பொழியுது. மழை பொழிஞ்சு என்ன செய்யும்? ஃபஸலகஹு யனாபிஅ ஃபில் அர்த், பூமியில் எம்போட என்ன? அரபில் எம்போண்டு ஊர் ஒன்று இருக்கு, சவுதி மதீனா பக்கத்தில். எம்போ என்ற என்ன? ஊற்றுகள், தண்ணி ஊற்றுகள் அதிகமாக இருக்கும் அங்கே. அதான் எம்புடைய பண்பை தான் யனாபிஅ. நல்ல ஊற்றுகள், தண்ணி ஊத்து மழை பெய்ந்ததோட உருவாகுது. ثم يخرج به زرعا مختلفا ألوانه, பல நிறங்களுடைய விவசாயங்கள் வெளியாகுது. தென்னை மரத்தை பாருங்க வேற கலர், நெல்லை பாருங்க வேற கலர், ஒவ்வொரு பூக்களை பாருங்க மஞ்சள் கலர், சிவப்பு கலர், ஒவ்வொரு பழங்களை பாருங்க, அப்பளை பாருங்க சிவப்பு, ஒரேஞ்சை பாருங்க ஒரேஞ்ச் கலர், ஒவ்வொரு நிறமான விவசாயங்கள்லாம் வெளியே வருது. ஆனால் நிரந்தரமாக இருக்குமா அந்த மரங்கள் எல்லாம்? இல்லை. சும்மயஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, அப்படியே காஞ்சி மஞ்சளாயிரும். நீங்கள் பார்க்குறீங்க மஞ்சளாயிரும். சும்மயஜஅலுஹு ஹுதாமா, அது பிறகு எல்லாம் குப்பையாத இல்லையா? வைக்கோல் ஒன்று மாடு சாப்பிடணும், இல்லை நெருப்பு வச்சு பற்ற வச்சு விட்ருவாங்க, குப்பையாயிடுச்சு. எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு, குப்பையாயிட்டே. யோசிக்கலையா நாங்கள்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لأولي الألباب, இதில் புத்திசாலிகளுக்கு மட்டும் உபதேசம் இருக்குது. யாருக்கு உபதேசம் இருக்குது? யாருக்கு? புத்தி இருந்தால் உபதேசம், புத்தி இல்லாதவங்களுக்கு என்ன? அதனால தான் இந்த உலகத்துக்கு அதிகமான நேரம் கொடுத்துடாது. உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குடும்பங்களை உலகத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுங்க. அப்போ எதுக்கு கொடுக்கணும்? அப்போ அடுத்த வாழ்க்கை இருக்குது, பர்சக். பர்சக்குடைய வாழ்க்கை இருக்குது. பர்சக்ண்டா என்ன? நீங்கள் கண்ணை பொத்தினத்திலிருந்து கபர்ந்து எழும்புற வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறது? பர்சக். யார் உங்களுக்கு என்ன செய்ய போறா? பர்சக்குடைய வாழ்க்கை முக்கியமான வாழ்க்கை. சரி, பர்சக்குடைய வாழ்க்கை 2வது. 3வது என்ன வாழ்க்கை? கியாமத். அது எப்ப?
கபிலிருந்து எழும்பினத்திலிருந்து சொர்க்கம் போற வரைக்கும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, 50,000 வருஷம். இந்த வாழ்க்கை யார், இந்த 2 வாழ்க்கையை யார் பார்க்கறதில்லை? அதனால தான் புத்திசாலியல் உலுல் அல்பாபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? உலகத்துக்கு நான் சம்பாதிச்சது எனக்கு போதுமா, இப்போ பர்சகுக்கு சம்பாதிக்க தொடங்குவாங்க. பர்சகுக்கும் கியாமத்துக்கும் சம்பாதிப்பாங்க. இவங்க தான் புத்திசாலிகள். உங்களோட பொறுமதியான பிள்ளை, இந்த பிள்ளைய கொண்டு போய் நீங்கள் பிள்ளைக்கு வாழ்கிறதுக்கு போதும், பிள்ளைய ஆகிரத்தை பர்சக சம்பாதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இருக்குது. என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறார். உங்களோட பிள்ளைக்கு குர்ஆனை கொடுங்க, மார்க்கத்தை கொடுங்க, பர்சகுடைய இல்மை கொடுங்க, கயாமத்துடைய இல்மை கொடுங்க. புத்திசாலி அது விலங்கல்லன்றா தான் அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த 4 ஆயத், எத்தனை ஆயத்து? இந்த 4 ஆயத்துடைய சுருக்கம் என்ன? உலகம் என்பது எதை போல? மழை தண்ணியை போல. தண்ணி மலையில் போய் பொழியுது, விவசாயம் வருது, அப்படி ஒரு நாள் இந்த உலகம் அழிஞ்சிடும். ஒரு நாள் இந்த உலகம் என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 14வது ஆயத்தில் சொல்கிறான், சில விடயம் உங்களுக்கு விருப்பம்தான், விருப்பமாக்கப்பட்டிருக்கு, அதுக்காக ஏமாந்துடாதீங்க.